என்டிஏன்ற கூட்டணியை பலப்படுத்த ஆட்சியில் அமர வைக்க அந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டை பிஜேபி அமித்ஷா மோடி பண்ணுவாங்களா தமிழ்நாட்டில் இந்த முறை? பண்ணணும். யாரா இருந்தாலுமே அவங்க ஜெயிக்கிறதுக்கு வேலை செய்வாங்கல்ல. ஆமா. அவங்களும் அப்படிதான் சொல்றாங்க. இந்த முறை வந்து நாங்கள் கூடுதல் கவனம் செலுத்தப் போறோம். ம். நாங்க அதனால தான் இப்போ அவங்க அண்ணாமலைய ஏன் மாத்துனாங்க? ம். அவருக்கு இந்த இந்த அணி சேர்றதுல சில சிக்கல் இருக்கு. ஒத்து போ மாட்டேன்து. கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆவல. அப்ப அவங்க தலைமையே அவங்க மாத்துறாங்கன்னா, சீரியஸ்னஸ் இல்லாமயா மாத்துவாங்க? ஓ! அது சீரியஸா அப்ப ஒரு சீரியஸா கன்சிடர் ஏதோ ஒரு பண்ணா பேட்டில் இருக்கு. சீரியஸா ஏதோ ஒரு திட்டம் இருக்கு. திட்டம் இருக்கு. அந்த திட்டத்த அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ஆ. அதுக்கப்புறம் இங்க களம் வந்து மாறும். ரைட். அண்ணாமலை இவங்களோட அடாப்ட் ஆயிடுவாரா? அக்காமடேட் ஆயிட்டு அவரு பயணிப்பாரா? அக்காமடேட் ஆயிட்டாருல்ல. இப்போ வந்து எடப்பாடி சிஎம் அதுல ஒண்ணும் டவுட் இல்லன்னு சொல்றாரு. ஆமா. அவங்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளும் கலந்துக்கிறாரு. ஆக்டிவா தானே இருக்காரு. ஆஹா. அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இருக்காதுன்றீங்க. அதெல்லாம் பிரச்சனை இருக்கு. அண்ணாமலை ஃபேக்டர்ன்றது உங்க பார்வையில சார்? அண்ணாமலை ஒரு ஒரு பலம்ங்க. பாஜகவுக்கு ஒரு ஒரு புது ரத்தம் பாய்ச்சியதுல அண்ணாமலையோட ரோல் வந்து மிகப்பெரிய ரோல். ம். தமிழ்நாட்டுல இன்னைக்கு இவ்ளோ பேர் பாஜகல உறுப்பினர்கள் இருக்காங்க, இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்னா, அது அண்ணாமலையால் ஈர்க்கப்பட்டு வந்த கூட்டம் தான். ம். அண்ணாமலையே ஒரு கரெக்ட்டான சமயத்துல அண்ணாமலை மாரி ஒரு தலைமைய போட்டு தமிழ்நாடு பாஜகவுக்கு அவங்க வந்து குளுக்கோஸ் ஏத்தியிருக்காங்க. ம். ஆனா இல்லன்னா இப்ப தான் அந்த டியூப இந்த அளவுக்கு பிடுங்கிட்டாங்கல்ல. அரசியல் வந்து எலக்ஷன் நேரத்துல ஒவ்வொரு சமயத்துல ஒண்ணு பிரையாரிட்டி இருக்கும். எலக்ஷனே இல்லாத போது கட்சிய உயிர்ப்போட வச்சுக்கிறது தான் பிரையாரிட்டியா இருக்கும். ம். ம். எலக்ஷன் வரும்போது ஜெயிக்கிறது தான் பிரையாரிட்டியா இருக்கும். ம். கரெக்ட்டா? ம். அதனால நீங்க வந்து 8 மணி நேரம் தூங்குனா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றோம். ம். அதுக்காக தூங்கிட்டே இருக்க முடியுமா? 8 முடியாது. மணி நேரம் ஆன உடனே எழுந்து வேலை பார்க்கணும்ல. ஆமா. வேலை பார்த்தா தான் பணம் வரும்னு சொல்றோம். அதுக்காக வேலையே பார்த்துன்னு இருந்தா, தூக்கமே இல்லாம ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்க வேண்டியது தான். சரி. அப்ப எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும்ல. ம். நம்மளே இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணும்போது, ம். இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாடு, 120 கோடி பேர் இருக்க ஒரு நாட்ட ஆளக்கூடிய ஒரு கட்சி, இதெல்லாம் யோசிச்சு தானே சில வேலைகள செய்வாங்க. எத்தனை முனை போட்டி இருக்கும் சார் 26ல? ஆஸ் ஆன் டேட் 4 முனை போட்டி இருக்கு. திமுக அணி, அதிமுக அணி, விஜய், சீமான். விஜய் அதிமுக பக்கம் போனாலோ, இல்ல விஜயே நாளைக்கு ஏதோ ஒரு பெரிய அணிய அமைச்சு சீமான் அதுக்குள்ள போனாலோ, மும்முனை போட்டியா ஆகும். அதுக்கு கம்மியா ஆவறதுக்கு வாய்ப்பு. இருமுனை போட்டி கிடையவே கிடையாது. ம். மும்முனை போட்டிக்கு வாய்ப்பு குறைவு. ம். ஏன்னா விஜய் அங்க போனா சீமான் தனியா தான் இருக்க போறாரு. ம். இப்போதைக்கு நமக்கு தெரியுது 4 முனை போட்டி. ம். இது 5 முனை, 6 முனையாலாம் மாறாது. சில தொகுதிகள்ல வேணா யாராவது இண்டிவிஜுவல் கேண்டிடேட்ஸ் நிக்கலாமே தவிர, 4 முனை போட்டி தான் பெரும்பாலும். இதுல டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா, செங்கோட்டையன் இவங்கெல்லாம் என்ன ரோல் பண்ண போறாங்க? அவங்க எல்லாம் எப்படி சரி கட்ட போறாங்கன்னே தெரியலையே. இவங்கலாம் எங்கேயாவது போய் கரை சேருவாங்க. தனியா நிக்க மாட்டாங்க. தனியாக களத்துக்கு போ மாட்டாங்க அப்படின்றது இவங்கெல்லாம் உறுதியா. ஒரு அணி மாரி நிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சொல்றாங்களே. இவங்கலாம் தனி. ஆ. இவங்கலாம் என்னைக்குமே அணி இல்ல. அணி இல்ல. இவங்கலாம் தனி. இவங்களெல்லாம் நீங்க சேர்த்துக்கலாம். யாராவது சேர்த்துக்கலாம். யாராவது சேர்த்துக்கலாம். ஆஹா. ஆ. அவங்க தனியா நின்னு, ம். அதனால் அவர்களுக்கும் பயன் இல்லை. ம். நாட்டுக்கும் பயன் இல்லை. ம்.